ஹலோ காய்ஸ், தென்னிந்தியாவின் நயாகரா நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுற ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு போயிட்டு பார்க்க போறோம். காவிரி ஆறு கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய ஒரு நுழைவாயிலாக ஒகேனக்கல் அமைஞ்சிருக்கு. ஒகேனக்கல் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல அமைஞ்சிருக்கு. ஒகேனக்கல்ல ஐந்தருவி, சிற்றருவி, மெயின் அருவின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அருவிகளும் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேசஸும் நிறைஞ்சிருக்கு. தினந்தோறும் எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய தமிழ்நாட்டிலேயே ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க ஒகேனக்கல். ஒகேனக்கலுக்கு நம்ம போயிட்டா என்னென்ன இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்கணும், என்னென்னலாம் சாப்பிடலாம், எங்க போட்டிங் போலான்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒகேனக்கல் தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒகேனக்கல் மொத்தமா 46 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஒகேனக்கலுக்கு நம்ம பைக்லயும் கார்லயும் போகலாம். அப்படி சொந்தமா வெஹிக்கிள் இல்லாதவங்க தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ½ hour ஒரு பஸ் ஒகேனக்கல் கேட்கப்படுது. கவர்மெண்ட் பஸ்லயும் நம்ம போயிட்டு ஒகேனக்கலை சுத்தி பார்க்கலாம். ஒகேனக்கலுக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது பெண்ணாகரத்தை தாண்டிட்டோம்னா ஒகேனக்கல் செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட்ல இருந்து 12 கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன்ல நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பைக்ல வந்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான ஹில் ரைடாவே இருக்கும். இந்த ஒகேனக்கல் ட்ரிப் நல்லா பைக்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மலைப்பிரதேசங்களை ரசிச்சுட்டே ஒகேனக்கல்ல நம்ம டிராவல் பண்ணலாம். இப்போ வெயில் காலன்றதுனால ஒகேனக்கல் ரொம்பவே இலையெல்லாம் உதிர்ந்து ரொம்பவே ட்ரையா இருக்கு. இருந்தாலும் நீர்வரத்து இந்த டைம்ல ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆத்துல தண்ணி கம்மியா வரதுனால நம்ம குளிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒகேனக்கல்குள்ள நம்ம என்ட்ரான உடனேயே முதல்ல பார்க்க வேண்டிய இடம் இந்த ஒகேனக்கலோட ஆறு தாங்க. ஆத்துல பாருங்க எக்கச்சக்கமான பேர் குளிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கோடைக்காலம் அப்படின்றதுனால நீர்வரத்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால நீச்சல் தெரியாதவங்க கூட தைரியமா குளிக்க முடியுது. இன்னைக்கு சண்டேன்றதுனால மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒகேனக்கல்ல கூட்டமும் ரொம்பவே அதிகமாவே இருக்கு. அடுத்து நம்ம ஒகேனக்கல்ல பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. இதாங்க மெயின் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்ல பார்த்தோன்னா நம்ம ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியாகவும் பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியாகவும் பார்த்தா தண்ணி போற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் இருவருக்குமே தனித்தனியா உடை மாற்றம் அறையும் பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒகேனக்கலுக்கு நீங்க வந்த உடனே முதல்ல இந்த ஃபால்ஸ்க்கு வந்து நல்லா நீங்க பீஸ்ஃபுல்லா குளிக்கலாம். நீங்கள் ஃபால்ஸ்லையும் ஆற்றுலையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இங்கேயே நம்ம ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு ஃபுல் பாடி மசாஜ் பண்ண 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயே நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஃபால்ஸ்லையும் ஆற்றுலையும் குளிக்கலாம். ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கிறவங்க இங்கே ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இங்கே ஃபால்ஸில் குளிக்கிறது மூலிமா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும்னு சொல்கிறாங்க. இங்கேயே ஆற்றுலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நபர்கள் இங்கேயே ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஆற்றுல குளிக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம ஒகேனக்கல்ல பண்ண வேண்டியது முக்கியமாக போட்டிங் போகலாம். ஒகேனக்கல்ல போட்டிங் போக 4 நபர்களுக்கு 1500 ரூபாய் கவர்மெண்டால வசூலிக்கப்படுது. 1500 ரூபாய் கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா 4 பேருக்கு ஒரு பரிசல் ஒதுக்கப்படும். இந்த பரிசல் மூலமா நம்மள போட்ல ஏத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒகேனக்கல்ல பல இடங்களை நமக்கு சுத்தி காட்டுவாங்க. ஒகேனக்கல்லே நம்ம மறக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பரிசல் பயணம் மூலமா நமக்கு கிடைக்கும். ஒகேனக்கல்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது ஆயில் மசாஜ், அடுத்து படகு சவாரி, அடுத்து மீன் குழம்பு சாப்பாடு. இந்த 3 ஆக்டிவிட்டி பண்றதுக்காக தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலுக்கு வருவாங்க. மறக்காம நீங்க வந்தீங்கன்னா ஒகேனக்கல்ல இந்த பரிசல் சவாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம ஒகேனக்கல்ல பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் தொங்கு பாலம். இந்த தொங்கு பாலத்துக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 20 ரூபாய் கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா இந்த தொங்கு பாலத்தில் ஏறி நம்ம ஒகேனக்கலோட அருவிகளை ரசிக்கலாம். முக்கியமா இந்த மெயின் அருவி, சிற்றருவி, இந்த அருவிகளில் குளிக்கிற நபர்களை பார்க்கலாம். ஆற்றுல தண்ணி எப்படி போகுது, எந்த லெவலுக்கு போகுதுன்றதையும் இந்த தொங்கு பாலத்திலிருந்து பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தொங்கு பாலத்திலிருந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியோட முழு அழகையுமே நம்ம பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. விசிறு வலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீச்சு வலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் மாட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் ஓடுற தண்ணியில் எவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. இதையும் நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடிஞ்சது. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு மீன் மாட்டியிருக்கு. அடுத்ததாக நம்ம ஒகேனக்கலை பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் முதலை பண்ணை. இங்கே போனீங்கன்னா எக்கச்சக்கமான முதலைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த பார்க்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா எக்கச்சக்கமான முதலைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல சின்ன சைஸ் முதலை குட்டியிலிருந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பருமனான முதலை வரைக்கும் எல்லா முதலைகளையும் நம்ம பார்க்கலாம். வாயை பிறந்துட்டு இருக்கிறது, தண்ணியில் இருக்கிறது, வெளியே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான முதலைகளை இங்கே நம்ம பார்க்க முடியும். ஒகேனக்கலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த முதலை பண்ணியை விசிட் பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக ஒகேனக்கல்ல நம்ம பார்க்க வேண்டிய இடம் ஓட்டமலை. இது ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் கொஞ்சம் அவுட்டர்ல அமைஞ்சிருக்கு. ஒகேனக்கல்ல கூட்ட நெரிசல் இல்லாம அழகா அமைதியா இயற்கையை ரசிக்க நினைக்கிறவங்க, அதாவது காவிரி ஆற்றோட முழு அழகையும் அமைதியா ரசிக்க நினைக்கிறவங்க ஓட்டமலைக்கு போயிட்டு அழகா நம்ம இந்த ஆற்றை பார்த்து ரசிக்க முடியும். இந்த இடத்துல அபாயகரமான சுழல்கள் இருப்பதால குளிப்பதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி முதலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் போர்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நீர்வரத்து குறைவா இருக்கிறதுனால நிறைய மக்கள் இப்பயும் குளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல இருந்து நம்ம போட் மூலியமா கிராஸ் பண்ணி அந்த சைடு கர்நாடகாவுக்கும் போக முடியும். அந்த இடத்துக்கு போயிட்டா மாதேஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு ஷார்ட்கட் ரூட்டா இதை தமிழ்நாட்டில இருந்து நிறைய மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பைக்ல வந்தீங்கன்னா பைக்கை இந்த படகு மூலியமா ஏத்திட்டு அந்த சைடு போயிட்டு அந்த கரையில இருந்து நம்ம ஈஸியா கர்நாடகாவுக்கு போக முடியும். இந்த படகு போக்குவரத்தை உள்ளூர் மக்கள் அன்றாட தேவைகளுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும். அடுத்ததாக ஒகேனக்கல்ல நம்ம கடைசியா பார்க்க வேண்டிய இடம் பிலிகுண்டு. இந்த இடம் ஒகேனக்கல்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடகா பார்டர்ல அமைஞ்சிருக்கு. காவிரி ஆறு கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நுழைவாயில் தாங்க பிலிகுண்டு. இந்த இடத்தையும் நம்ம போயிட்டு நேரில் பார்க்க முடியும். ஒகேனக்கல்ல இருந்து நம்ம 11 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த பிலிகுண்டை ரீச் பண்ணலாம். இந்த இடத்துல காவிரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரியோட எக்கோ டூரிசம் பார்க் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயும் ஒரு பைக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ள போனோம்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த காவிரி ஆற்றை பார்க்க முடியும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பரிசல் சவாரியும் போக முடியும். இங்கே எக்கச்சக்கமான போட்டும் வச்சிருக்காங்க. ஒகேனக்கலோட மெயின் இடத்துல போட்டிங் போக முடியாதவங்க இந்த இடத்துலையும் நம்ம போட்டிங் போயிட்டு அழகா ஒகேனக்கல்லை சுற்றி பார்க்கலாம். ஒகேனக்கல்ல கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் குறைவான பகுதி என்பதால இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் குளிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல காவிரி ஆறு பார்க்கறதுக்காக ஒரு வாட்ச் டவரும் கட்டியிருக்காங்க. சிறுவர்கள் விளையாடுவதற்காக சின்ன குழந்தைகளுக்காக ஒரு விளையாட்டு திடலும் இந்த பார்க்கில் அமைச்சிருக்காங்க. நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த பார்க்கில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டும் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒகேனக்கல்ல நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய அத்தனை இடங்களையும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். அடுத்தது சாப்பாடு தான். சாப்பாடு ஒகேனக்கல்ல 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம டைரக்டா போயிட்டு கடையிலேயே மீன் வறுவலும் மீன் குழம்பு சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேயே ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுத்தா மீன் குழம்பு சாப்பாடு மீன் வறுவல் ரொம்பவே சுவையாக நமக்கு சமைச்சு தருவாங்க. நம்ம காலையிலேயே ஒகேனக்கல் ரீச் பண்ணிட்டோம்னா அத்தனை இடங்களையும் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடியே நேரடியாக ஃபர்ஸ்ட் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எக்கச்சக்கமான மீன் கடைகள் இருக்கும். அங்கே சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீனை வாங்கி கொடுத்தோம்னா அந்த மீனை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மீன் குழம்பும் மீன் வறுவலும் சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பல இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போட்டிங் போகிறவங்க போயிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம சாப்பிட வரலாம். எக்கச்சக்கமான கடைகள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எல்லாமே ஆர்டர் கொடுத்து சமைச்சு சாப்பிட்றவங்க தான். இங்கே இருக்கக்கூடிய கடைகள்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல நம்ம வாங்கி நமக்கு என்ன ரேட்டில் என்ன மீன் வேணும் எந்த மாதிரி வறுவல் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். இங்கே வந்து ஆட்டுக்கல்ல அரைச்சி தான் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு சமைக்கிறதுனால ஒகேனக்கலோட மீன் குழம்பு சாப்பாடு ரொம்பவே சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒகேனக்கலுக்கு வந்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒகேனக்கலுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து சமைச்சு சாப்பிட டைம் இல்லாதவங்களுக்காக எக்கச்சக்கமான மீன் கடைகள் இருக்குது. நம்ம டைரெக்டாக ஆற்றுல குளிச்சுட்டு வந்துட்டு இந்த மீன் கடையிலையும் நம்ம மீன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பல வெரைட்டிஸில் பார்த்தோன்னா மீன் வறுவல் வச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன மீன் பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒகேனக்கலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் ஆயில் மசாஜ், படகு சவாரி, மீன் வறுவல், மீன் குழம்பு சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒகேனக்கல் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு இதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.